விலை மதிப்பில்லாத உயிர்களை இழந்திருக்கோம். அரசியல் கூட்டங்களுக்கு போகும்போது குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க. விஜய் அவர்கள் மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கோம். நம்ம எல்லாம் நம்ம நிற்போம். ஏன்னா இது யாரும் எதிர்பார்க்காத நடந்த ஒரு விபத்து. எதுக்கு விசாரணை அது இது வருது, அது என்ன ஏதுன்னு பின்னாடி அது அரசியல், அதுக்குள்ளே போக வேண்டாம். நமக்கு உயிர்கள் தான் முக்கியம். போன உயிர்களை மீட்டெடுக்க இறைவனாலும் முடியாது. வீர தமிழச்சி படத்தின் ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது வணக்கம். ஒரு வித்தியாசமான படமாக இருக்குது. இயக்குனர் சுரேஷ் பாரதி இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான படத்தை இயக்கியிருப்பாருன்னு நான் நினைக்கல. மிகச் சிறப்பாக ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து அவருடைய பல நாள் கனவு இயக்குனராக வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடி ஒரு சாதாரண கொத்தனாராக இருந்தவர் அவர். வாங்க கொத்தனாரே. அதாவது சினிமா எப்படி சிறப்பானவர்கள் கைக்கு வரணும் அப்படின்றது ஆண்டவன் தான் முடிவு பண்ணுறான். எல்லாரும் ஆசைப்படுறான். அண்ணே, நான் கொத்தனாராக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த டைம்லேருந்து உங்கள் மாதிரி ஆட்களோட படமெல்லாம் பார்த்து நான் ஒரு இயக்குனர் ஆகணும்னு ஒரு வெறியிலே இன்றைக்கி வரையிலும் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கு உதவிய தயாரிப்பாளர்களுக்கு தான் நம்ம முதல்ல நன்றி செலுத்தணும். ஏன்னா எல்லாம் தமிழ் அறிஞர்களாக இருக்காங்க, ஆசிரியர்களாக இருக்காங்க. ஆசிரியர்களது குடும்பம், அந்த கடைக்குட்டி மகிழினி, சாரதா மேடம். ஸோ அவங்க இருவருக்கும் எங்களது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நல்ல டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நான் என்னமோ நினச்சேன், என்னையா கொத்தனார் என்னடா படம் எடுத்துருக்க போகிறான்னு. ஆனால் நல்லா கரெக்டாக ஸ்லைஸ் பண்ணி எந்த கல்லை எங்கே வைக்கணும், எந்த கலவையை எப்படி போடணும், அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இயக்குனரை ஒரு கட்டட கலைஞராகத்தான் ஒப்பிடுவாங்க. ஒரு கட்டட கலைஞனுக்கு தான் தெரியும் ஜன்னல் எங்கே வைக்கணும், தலைவாசல் எங்கே வைக்கணும், பெட்ரூம் எந்த சைடில் இருக்கணும், கிச்சன் எப்படி இருக்கணும், அது எந்த அகலத்தில் எந்த நீளத்தில் இருக்கணும். அப்படி பார்த்து ஒரு படத்தை இயக்கும் இயக்குனரும் அந்த மாதிரி தான். ஒரு கதையை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி கொண்டு போகிறது, அந்த கதை சொல்லக்கூடிய இடத்துல கதாநாயகனை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, கதாநாயகனுடைய வேலை என்ன, நம்ம சொல்லக்கூடிய கதாம்சம் என்ன, இந்த கதையுடைய நாட் என்ன, அந்த சப்ஜெக்ட் வேல்யூ என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி யாரை போடுறது, இத்தனை இன்ஜினியரிங் வேலையும் பார்க்க வேண்டியது ஒரு இயக்குனர்களான கொத்தனார்கள் தான். அதனால் இங்கே இருக்கிற கொத்தனார்கள் எல்லாத்துக்கும் நடுவில் நீயும் சேர்ந்துருக்கிற. அதனால் உன்னை பார்த்து நானும் பெருமையாக சொல்லிக்கிறேன். நானும் ஒரு மிகச்சிறந்த கொத்தனாராக இருந்தவன் தான். இதில் என்ன இது இருக்கு, அருமையான விஷயம் தம்பி நீ பண்ணியிருக்க. உண்மையிலும் மனசார நான் பாராட்டுறேன். ஏன்னா இந்த கதைக்களம் பல்வேறு நிகழ்வின் அடிப்படையில், பல செய்திகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் எப்படி பெண்களுக்கு எப்படியெல்லாம் அநீதி நடக்கிறது, எந்தெந்த இடத்துல எல்லாம் நடக்குது, அது எப்படியெல்லாம் விதவிதமாக அதை ஜோடனை பண்ணி மாற்றுறாங்க. இதை எதிர்த்து வெகுண்டெழுந்து தான் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண் தானப்பா படத்தில், எப்படி அதை ஒவ்வொருத்தரையும் அவள் களை எடுக்கிறான்றது தான் இந்த வீர தமிழச்சியோட கதையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு நல்ல ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டில் அது சஞ்சீவெல்லாம் நடித்தது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா கதைக்குண்டான விஷயத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சதுனால அவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சஞ்சீவி மிகச்சிறந்த ஒரு நடிகர் அவர்.
அவர் அசால்ட்டாக நடிச்சிருக்காருப்பா. அப்படியே அந்த டுவேட் கூட ரொம்ப அழகாக அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம். வாழ்த்துக்கள் கண்ணே, பெரிய வெற்றி படமாக இது அமைய வேண்டும். நமக்கு நேற்று நைட்டெல்லாம் கொஞ்சம் தூக்கம் வரல, 2 நாளாக கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தேன். உங்களுக்கு தெரியும், கரூரில் நடந்த திரு விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு. 40 விலை மதிப்பில்லாத உயிர்களை இழந்திருக்கோம். 41. இதில் நம்ம சொல்கிறது கருத்தை பதிவு பண்ணுறதுன்னு இன்னும் அதுக்காக நான் சொல்லலை. பொதுவாகவே அரசியல் கூட்டங்களுக்கு போகும்போது குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க. இந்த கூட்டம் நெரிசல் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லாமல் கொஞ்சம் தூரமே தள்ளி நின்று பாருங்கள். எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள், அந்த உயிர்களை இழந்தவர்களுடைய குடும்பங்கள் எப்படி தத்தளிக்கும், எவ்வளவு வேதனையில் இருப்பாங்க, எவ்வளவு எதிர்கால கற்பனைகளோட ஒரு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தம்பதிகளாக போகிற ஒரு பொண்ணும் மாப்பிள்ளையும் கூட அதில் இறந்துட்டாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப சுமையாக இருந்தது. இதை கேட்டு நடிகர் திரு விஜய் அவர்கள் மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கோம். நம்ம எல்லாம் இறந்தவர்களோட குடும்பங்களோடு சேர்த்து நடிகர் திரு விஜய் அவர்களுடைய மனசோடு நம்ம நிற்போம். ஏன்னா இது யாரும் எதிர்பார்க்காத நடந்த ஒரு விபத்து. எதுக்கு விசாரணை அது இது வருது, அது என்ன ஏதுன்னு பின்னாடி அது அரசியல், அதுக்குள்ளே போக வேண்டாம். நமக்கு உயிர்கள் தான் முக்கியம். போன உயிர்களை மீட்டெடுக்க இறைவனாலும் முடியாது. இறைவனால் முடியாத ஒன்று என்னென்னா எத்தவங்களை உசுரோடு கொண்டு வர்றது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இனிமேல் நடக்காமல் இருக்கணும். அரசியல் தலைவர்களும் சரி, அந்தந்த ஊரில் கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுற அந்தந்த கட்சி நிர்வாகிகளும் சரி, காவல்துறையும் சரி, அரசும் சரி, ஒவ்வொரு தலைவர்களுடைய சக்திக்கேற்ப எந்த அளவு கூட்டம் சேருமோ அந்த மாதிரி இடங்களை ஒதுக்கி அதற்குண்டான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று திரையுலகத்தின் சார்பாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.